சிறிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்பிலிருந்து தற்போது கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. இந்த வலியுறுத்தலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? தேவப்பிரியன், கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து சிறிய மற்றும் மினிமம் பட்ஜெட் திரைப்படங்களுக்கான ரசிகர்கள் வருகை மிகவும் குறைவாக இருக்கிறது என்று திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் தலைவரான திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு ஆடியோ ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரான பாரதி ராஜா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய 2 சங்கங்களுக்கும் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். என்னவென்றால், சிறிய மற்றும் மினிமம் பட்ஜெட் திரைப்படங்களுக்கு விலையை டிக்கெட் விலையை குறைக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் 2 முறையை அவர் கூறுகிறார். ஒன்று, 5 கோடி ரூபாய்க்கு கீழே எடுக்கப்பட்ட அந்த செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு ஒரு விலைப்பட்டியல் எனவும், 5 கோடிக்கு மேல் எடுக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு ஒரு விலைப்பட்டியல் எனவும் நிர்ணயம் செய்து அந்த டிக்கெட்டுகளை விற்பனை செய்ய வேண்டும். அப்போது ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு வருவார்கள். அதன் மூலமாக தயாரிப்பாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் என இருவருக்கும் லாபகரமாக இருக்கும். சமீப காலமாக ரசிகர்கள் குறைந்து வருவது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்த ரசிகர்களை வர வைப்பது 2 தரப்பு நபர்களினுடைய பொறுப்பு என்றும் நிர்வாகிகளுடைய பொறுப்பு என்றும் கூறுகிறார். அதில் குறிப்பாக 5 கோடி ரூபாய்க்கு கீழ் எடுக்கப்பட்ட படங்களுக்கு பெருநகரங்களில், குறிப்பாக சென்னை, கோவை, சேலம், மதுரை, திருச்சி போன்ற நகரங்களில் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்களுக்கு அதிகபட்சமாக 120 ரூபாய்க்கு கீழ் விற்பனை செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல் எடுக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு அதிகபட்சமாக 150 ரூபாய் என டிக்கெட் விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்தால் ரசிகர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். குறிப்பாக தேர்தல் வருகிறது. இந்த காலகட்டங்களில் பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் வெளியாகாது, சிறிய பட்ஜெட் திரைப்படங்கள் தான் வெளியாகும். எனவே ரசிகர்களை திரையரங்குகளுக்கு வர வைப்பது நம் இருவருடைய கடமை, அதாவது தயாரிப்பாளர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்களுடைய கடமை. எனவே வரும் 23ஆம் தேதியில் இருந்து இந்த டிக்கெட் விற்பனையை பட்டியலை புதிய நடைமுறையின்படி விற்க அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில்.